நம்ம ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். நம்ம ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா, கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க. எடப்பாடி டு சேலம், சங்ககிரி டு ஓம்பலூர் சென்டரில் இருக்குங்க. எடப்பாடிலேருந்து ஒரு 14-15 கிலோமீட்டர், சங்ககிரிலேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் சென்டரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம கொங்கனாபுரம் சந்தை. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா வாரம் சனிக்கிழமை அதிகாலை ஒரு இதில் இருக்கிற மயிலம்பாடி ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆடு வளர்ப்பு ஆடுங்களும், மீதி இருக்கிற ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு தாங்க ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஆடோட விலை பார்த்திங்கன்னா 9,000, 11,000, 10,000ங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஒரு ஆடோட கறி வெயிட்டு பொறுத்து விலை மாறுபடும்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு 4 பல்லு. இந்த குட்டி எல்லாமே நம்ம மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க. ஒரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா 6,300, 6,400, 5,900 இது மாதிரி ஒவ்வொரு குட்டியோட விலை சொல்லியிருந்தாங்க. குட்டியோட தரத்தை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு கெடா குட்டி ஒரு 200-300 ரேட் அதிகமும், பிறகு குட்டி ரேட்டு கம்மியாகுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு அதிக அளவான ஒரு 500-1000 குட்டியாட்டம் வந்துருந்துச்சுங்க வளர்ப்பு குட்டி. இந்த ஆடு எல்லாமே நம்ம மேச்சேரி ரக செம்மறி வளர்ப்பு ஆடுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி ஆடு இருக்குது, செனையாடு இருக்குங்க. குட்டி ஆடை பார்த்திங்கன்னா 2 குட்டி ஆடு இருக்குது, ஒரு குட்டியாக இருக்குதுங்க. ஒவ்வொரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா 13,000, 14,000 விலை சொல்லியிருந்தாருங்க. கெடா குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 13,000மும், பிறகு குட்டி கொஞ்சம் ஒரு 13, 12ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. செனையாடு பார்த்திங்கன்னா ரெட்டை குட்டி ஆடு இருக்குது, ஒத்த குட்டி ஆடுங்க. ஆடோட தரம் சைஸை பொறுத்து மாறுங்கிற மாதிரி சொன்னாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வளர்ப்பு தரமான ஆடுங்க. எல்லாமே பால் உள்ள ஆடுங்கிற மாதிரி தான் விலை சொல்லியிருந்தாங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த கொம்பு கடாய் பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்க்கும் இந்த வாங்கியிருக்காங்க. நல்லா பாருங்கள், கடாய் நல்லா தரமான கடாயாக இருக்குது. இந்த கடாயும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. தரவோடு சேர்த்து 19,700 ரூபாய்ங்க. இது கடாயும் தெவத்துக்காக வாங்கியிருக்கிறதா ஆட்டுக்காரர் சொன்னாங்க. தரவோடு சேர்த்து 19,700 ரூபாங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாங்க. கடாய் நல்லா வாட்ட சாட்டமான கடாய்ங்க, நல்ல கடாயாக தான் வாங்கியிருக்காங்க. இந்த குட்டி எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 6,400, 6,800ங்கிற மாதிரி சொன்னாங்க. கெடா குட்டி ஒரு ரேட்டும், பிற குட்டி ஒரு ரேட்டுங்கிற மாதிரி தான் விலை சொல்லியிருந்தாருங்க. இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாட்ட சட்டமாக தரமான குட்டியாக இருக்குது. வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியாக எடுத்துக்கலாங்க. 5 குட்டியிலேருந்து 5 குட்டி, 10 குட்டி, 50 குட்டி வரைக்கும், 100 குட்டி வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடுங்க, குட்டியோடு இருக்குங்க. 2 குட்டி தாடுங்க. விலை பார்த்திங்கன்னா 16,500 சொல்லியிருந்தாருங்க. ஒரு ஆடு, ஒரு 2 குட்டிங்க, ஒரு பிறகு குட்டி, ஒரு கெடா குட்டிங்க. விலை பார்த்திங்கன்னா 16,500 சொல்லியிருந்தாங்க. நல்லா பால் உள்ள வர்க்குங்கிற மாதிரி. இந்த கெடாயோட விலை பார்த்திங்கன்னா 10,500 சொல்லியிருந்தாருங்க. இவங்க பார்த்திங்கன்னா 9,700, 9,800, 10 ரூபாய்க்குள்ளே கேட்டுருந்தாங்க. இவர் 10 ரூபாய்க்கு மேலேனா பாவங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வளர்ப்புக்கு ஏற்ற நல்லா செனையாடுங்க. ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா 14,000, 5,000, 5,500ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஆட்டோட தரத்தை பொறுத்து மாறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பெருங்கூட்ட ஆடாக இருக்குங்க. நல்லா பால் உள்ள வர்க்கோலியாக இருக்குது, நல்லா தரமான ஆடு. இந்த கெடாயோட விலை பார்த்திங்கன்னா 16,000, 18,000ங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான கெடாயாக இருக்குங்க. அந்த கோயில் விசேஷங்களுக்கு, தெவத்துக்கு, இது மாதிரி ஒரு விசேஷங்களுக்கெல்லாம் நல்லா பண்டிகை காலத்தில் நல்லா வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. கெடாய் நல்லா தரமான கெடாயாக வாட்ட சாட்டமாக தாங்க இருக்குது. இந்த வெள்ளாட்டு கடாய் பார்த்திங்கன்னா விலை பார்த்திங்கன்னா 16,500 சொல்லியிருந்தாருங்க. நல்லா கோயில் விசேஷங்கள் இது மாதிரி வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு 500, 300 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாம்பா. ஒரு 5,500 கூட கொடுக்குற மாதிரி தான் வேலை சொல்லியிருந்தார். இந்த குட்டி எல்லாமே கசாப்பு கடைக்கு, கறி கடைக்கெல்லாம் ஆகுங்க. அதே மாதிரி வளர்ப்புக்கும் ஆகும். இந்த கோயில் விசேஷங்கள் இது மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. ஒரு குட்டியோட பார்த்திங்கன்னா 7,500, 8,000ங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க. குட்டி எல்லாமே நல்லா வாட்ட சாட்டமான குட்டியாக தான் இருந்துச்சு. கறி நக்கி நல்லா ஏற்ற குட்டிங்க. எல்லாமே இருக்கிறது எல்லாமே கெடா குட்டிங்களாகவே இருக்குங்க. இது மாதிரி பெரிய கடாய் வேணும்னாலும் சரி, சின்ன கடாய், குட்டி, வளர்ப்பு குட்டி, செம்மறி ஆடு, செனையாடு, குட்டியோட ஆடு, இல்லை கறி ஆடு, எந்த ஆடாக இருந்தாலும் சரிங்க. நம்ம வெள்ளாடு, செம்மறி ஆடு எதாக இருந்தாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு ஒரு 4-5 மணி வாக்கில் வந்தீங்கன்னா நல்லா தரமான ஆடாக பார்த்து வாங்கிக்கலாங்க. எல்லாமே வாரம் நம்ம சனிக்கிழமை சந்தை நடைபெறுதுங்க. எல்லாமே நல்லா தரமான ஆடாக கொண்டு வராங்க வியாபாரிங்க. சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த கெடாயெல்லாம் கோயில் விசேஷத்துக்கு, கல்யாணத்துக்கு, தேவத்துக்கு இது மாதிரி நல்ல தரமான கெடாய்ங்க. கறி கடாய்க்கு வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. ஒரு கெடாயோட விலை பார்த்திங்கன்னா 16,000, 17, 18, 20, 22 வரைக்கும் விலை சொல்லியிருந்தாருங்க. ஒரு கெடாயோட எடை சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு 500, 1000 வரைக்கும் விலை குறைச்சி தரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லாமே நல்லா வாட்ட சாட்டை நல்லா பெருங்கடையாக வந்துச்சுங்க.
நம்ம கடாய் தேவையான நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தால் எப்போ வந்தாலும் நல்லா தரமான கடாய் எடுத்துக்கலாங்க. கோயில் விசேஷங்களுக்கு தேவையான கடாய் இல்லை மற்ற ஏதோ விசேஷங்களுக்கு கடாய் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா நம்ம இது செனையாடு இருக்குதுங்க, வெட்டாடு இருக்குதுங்க. இதெல்லாம் கசாப்பு கடைக்கு தேவையான ஆடு இதில் நிறையா இருக்குதுங்க. இது மாதிரி ஆடெல்லாம் வேணும்னு நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. ஒரு ஆடோட விலை பார்த்திங்கன்னா 9, 10, 8, 8.5ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆடோட சைஸை பொறுத்து மாறுபடுங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க. கிடாயி ஆடு தேவைப்படும் நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு ஒரு 5 மணி வாக்கில் வந்தீங்கன்னா நல்ல ஆடுலாம் நல்ல தரமான ஆடாக எடுத்துக்கலாங்க. செனையாடாக இருந்தாலும் சரி, பால் குட்டி எதாக இருந்தாலும் நல்ல தரமான ஆடை. நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி நிறையா வந்துருந்துங்க. எல்லாமே நல்லா தரமான குட்டியாக இருந்தது. குட்டி வளர்த்துறதுக்கு வேணுங்கிற நண்பர்கள் 5 குட்டி 10 குட்டி வேணுங்கிற நம்பருக்கு நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளர்ப்பு குட்டியில் நல்லா வாங்கி வளர்த்துலாங்க. பனிக்காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. குட்டியே நல்லா தரமான குட்டி எடுத்திங்கன்னா குட்டி ஒரு 3 மாதம் தான் நல்லா ரேட்டுக்கு விற்றுடலாங்க. நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னாவே குட்டி எல்லாம் இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போலாம் பனிக்காலம்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்தமாரி எல்லாமே குட்டி வாங்கி வளர்த்துறீங்கன்னு நல்லா வாங்கிக்கலாங்க. நம்ம சந்தைக்கு அதிகமான குட்டிலாம் நிறையா வருதுங்க. குட்டியெல்லாம் தரமான குட்டியாக வருது. நம்ம குட்டியில் வேணுங்கிற நண்பருக்கு நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க. தரமான குட்டியாக கிடா குட்டி பிற குட்டி எதாக இருந்தாலும் இது இடமா ஒரு ஆடு பால் குட்டியாடும் இருக்குது, இது வளர்ப்பாடு இருக்குங்க. குட்டியெல்லாம் தரமான குட்டியாக இருக்குது. ஆடும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. கைப்பழக்கங்கிற மாதிரி ஆடு தான் சொன்னார். பட்டி ஆடு இல்லை, பட்டி ஆடு இல்லை, பழக்கமான ஆடு தான். ஒன்றும் வளர்ப்புக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொன்னார். விலை பார்த்திங்கன்னா 13 ரூபா தான் சொல்லியிருந்தார் அந்த ஆடு. அந்த குட்டியும் இந்த பக்கம் செனையாடு பார்த்திங்கன்னா 12, 14ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி குட்டியோட ஆடு வேணும் இப்போ இல்லை செனையாடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியோடு வந்து எடுத்துக்கலாங்க. ஆடு என்ன போனீங்கன்னா ஒரு 12 ரூபா 12.5 13 ரூபா ரேட்டுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஆடு எடுத்துக்கலாங்க. கிடா குட்டியாடே எடுத்துக்கலாங்க. ஆடு வாரம் பார்த்திங்கன்னா சென்னையாடாக இருந்தாலும் சரி, குட்டியோட ஆடாக இருந்தாலும் சரி நிறையா வருதுங்க. இந்த வாரம் அதிகமான ஆடு வந்துது. இது எல்லாமே கறிக்கு ஏற்ற கிடா குட்டிங்க. எல்லாமே நல்ல தரமான குட்டியாக இருக்குது. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 9,500, 11, 10 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தரமான கிடாயாக இருக்குங்க. நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி கிடாய் நல்லா எடுத்துக்கலாங்க. இதில் கூட குட்டி எல்லாமே கசாப்பு கடைக்காரர் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 8 ரூபா, 9, 11ங்கிற ரேட்டில் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி குட்டி ஆடு எது வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியை எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் வந்து வியாபாரிக்கு நிறையா ஆடு குட்டி இது மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க. நம்மளுக்கு வேணுங்கிற குட்டி ஆடு எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம வாங்கணுங்கிற நண்பர்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்ம தரமான குட்டியை எடுத்துக்கலாங்க. இந்த ஆடை எல்லாமே 4 பல்லாடு 2 பல்லாடு பல்லு சேர்ந்த ஆடுங்க. எல்லாமே கசாப்பு கடைக்கு கறிக்கடைக்கு தேவையான ஆடு தாங்க. நம்ம கறிக்கு வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. விலை பார்த்திங்கன்னா 9, 10, 9,500, 9,700ங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தார். ஆட்டோட சைஸு பொறுத்து மாறுபடுங்கிற மாதிரி சொன்னார். ஒரு 500, 300ங்கிற மாதிரி ரேட்